வணக்கம். நாங்கள் சென்னை முகப்பேர் தென்னகமுத்து மேல்நிலை பள்ளியிலேருந்து வரோம். என் பேர் சங்கீதா, 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் மணிகண்டன், 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆஷா, 9ஆம் வகுப்பு. ஜான்சன், 11ஆம் வகுப்பு. பத்மபிரியா, 9ஆம் வகுப்பு. சந்தோஷ்குமார், 12ஆம் வகுப்பு. திவ்யா, 11ஆம் வகுப்பு. ரவி, 11ஆம் வகுப்பு. பிரதீபா, 9ஆம் வகுப்பு. பவித்ரா, 9ஆம் வகுப்பு. ஆர்ப்பாட்டங்களுக்கு பேர் போன கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு அமைதியான தலைவர் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தானா? சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து இப்படி தான் இருக்கேன். நான் கிராமத்திலேருந்து அரசியல் படித்து அரசியலுக்கு வந்தேன். அது தொடர்ந்து சின்ன வயசில் வேணால் கொஞ்சம் துருதுருப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் பொது வாழ்க்கையில் வந்தவரை அநேகமாக இப்படி தான் இருக்கேன். உங்களுடைய சொந்த ஊர், தாய், தந்தை, குடும்பம் பற்றி சொல்லுங்களேன். எங்களுக்கு சொந்த ஊர் இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம். முன்னால் நான் பிறக்கக்கூடிய காலத்தில் ஒரே திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது. இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம்னு. அது தாமிரபரணி கரையில் உள்ள ஒரு வட்ட ஆட்சி தலை நகரம். அது அதில் என்னுடைய தகப்பனார் பேர் ராமசாமி, தாயார் பேர் கருப்பாயம்மாள். அது விவசாய குடும்பம், நடுத்தர விவசாய குடும்பம். அந்த விவசாய குடும்பத்திலிருந்து நான் என் குடும்பத்தில் அங்கே உயர்நிலை பள்ளியில் படித்தேன். அதுக்கு பிறகு இங்கே திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் இன்டர்மீடியட் வரைக்கும் படித்தேன். உங்கள் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பள்ளி வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ எங்கள் உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளினா ஹைஸ்கூல். அப்போ நாங்கள் படிக்கும் பொழுது 1935, 40, 45, 47 வரைக்கும் அது கார்னேஷன் ஹைஸ்கூல் இருந்தது. அந்த கார்னேஷன் ஹைஸ்கூலில் ஆசிரியர்லாம் கொஞ்சம் விடுதலை போராட்ட ஆர்வம் உள்ளவர்கள். அப்போ சிறு வயசுலேருந்து நான் 9, 10ஆவது வகுப்பு வரைக்கும் ஒன்று அந்த முதல் பரிசு அல்லது 2வது பரிசு வாங்கிட்டுருப்பேன். அப்போ சிறு வயசில் எனக்கு பாரதியாருடைய கவிதைகள், பாரதியாருடைய தேசிய கீதங்கள், பாரதியாருடைய கதை கொத்து, பாரதியாருடைய கட்டுரை இதெல்லாம் பரிசாக கிடைச்சிது. அதெல்லாம் படிக்கும் பொழுது பாரதியார் பேரில் ஒரு பற்றுதல் வந்தது. அது ஒட்டி விடுதலை போராட்ட காலத்தில் எங்கள் ஊர் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஊர். திருநெல்வேலி மாவட்ட தலைவர், தூத்துக்குடி ஒரு துறைமுக நகரம், தொழிலும் இருந்தது. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஊர். அப்போ வேறு போக்குவரத்து கிடையாது. திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு போகும்பொழுது எங்கள் ஊர் வழியாக தான் போகணும். அப்போ தேசிய விடுதலை போராட்ட காலத்தில் காந்தி, நேருவை போன்றவர்கள், பல தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் இவங்கள்லாம் தூத்துக்குடிக்கு போகும்பொழுது எங்கள் ஊர் வழியாக தான் போவாங்க. அப்போ கூட்டங்கட்டங்கள்லாம் நடக்கும். அந்த கூட்டங்கள் நேரத்தில் நாங்கள் அந்த விடுதலைக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு தேசிய கீதங்கள், பாரதியாருடைய பாடல்கள், அந்த கூட்டங்கள், அதுக்காக மக்களிடம் திரட்டுறது, இதெல்லாம் அந்த மாதிரி ஈடுபட்டு சிறு வயசுலேருந்து அந்த ஆர்வம் எங்களுக்கு உண்டு. அது 40ஆவது வருஷத்தில் காந்தியுடைய போராட்டத்தில் சத்தியாகிரகம், தனிப்பட்ட சத்தியாகிரகம்னு ஒரு போராட்டத்தை நடத்துவார். அப்போ எங்களுக்கு சிறு வயசாக இருக்கனால நாங்கள் அதில் போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து கொடி தூக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களுக்கு வழி அனுப்பி வைப்போம். அப்போ தேசிய கீத பாடல் எல்லாம் அந்த பாடி அவங்கள பாராட்டெல்லாம் தெரிவிப்போம். அதுக்கு பிறகு வெள்ளைக்காரனை எதிர்த்து அந்த 2வது உலக யுத்த போர் காலத்தில் காந்தி அந்த யுத்தத்துக்கு ஆதரவளிக்கக்கூடாது, அந்நிய ஏகாதிபத்தியம், அந்த அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு நம்ம நாட்டிலிருந்து எந்த விதமான உதவியும் செய்யக்கூடாது என்று ஒரு யுத்த எதிர்ப்பு பிரச்சாரம் நடத்தினோம். அப்போ நாங்கள் எல்லாம் அதில் சேர்ந்து அதில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். யுத்தத்துக்கு ஆதரவாக, அன்னைக்கு வெள்ளைக்கார ஆட்சிக்கு ஆதரவாக அதிகாரிகள்லாம் நிதி திரட்டுவது, நாடகமெல்லாம் போட்டாங்க. நாங்கள் அப்போது அதை எதிர்த்து பள்ளிக்கூட மாணவர்களாக இருக்கும் பொழுது எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்போ ஆசிரியர்கள்லாம், அதிகாரிகள்லாம் பையங்களை அடிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் வேலை நிறுத்தங்கள் அதெல்லாம் செய்து அப்போ வெள்ளைக்கார ஆதிக்கத்தை
எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உங்களுக்கு எந்த வயசில் ஈடுபாடு ஏற்பட்டது? அதற்கு காரணமான நிகழ்ச்சி எது? கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் எனக்கு 18வது வயசுலேயே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈடுபாடு வந்துட்டு. அதற்கு முன்னால் விடுதலை போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம் 42, 43வது வருஷத்தில் அந்த விடுதலை போராட்டம் வேகமாக நடந்து அதற்கு பிறகு நாடு விடுதலையடைந்தால் எப்படி நாடு முன்னேற வேண்டும், அதில் எப்படி ஏழை எளியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முன்னேறுவதற்கு என்ற வழி சொல்லும் பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கோட்பாடுகள், விதிமுறைகள், அது நாடு முன்னேறுவதற்கு எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் எனக்கு பிடித்தமாக இருந்தது. அப்போ தமிழ்நாட்டில் பாரதியினுடைய கருத்துக்கள், பாரத சமுதாயம் வாழ்க வாழ்கவே என்ற பாடல்கள், பொது உடைமை கருத்துக்கள், இதெல்லாம் என்னை ஈர்த்ததுனால அப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ள அந்த கருத்துக்களும் எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. அதிலிருந்து அந்த இயக்கத்தில் சேர்ந்தேன். நீங்கள் முதல்ல சந்தித்த கம்யூனிஸ்ட் தலைவர் யார்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்யூனிஸ்ட் தலைவர் யார்? எங்களுடைய முன்னாள் செயலாளர் இங்கே உள்ள பா. மாணிக்கம்னு, அவர் மாணவர் இயக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட் படித்தார். அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சில போராட்டங்களில் ஈடுபட்டதுனால அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். அவர் அதற்கு பிறகு மாணவர் அமைப்புகளில் முழுநேர ஊழியர்களாக பணியாற்றி கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் முழுநேர ஊழியராக இருந்தார். அவர் எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கும் பொழுது அவரை சந்தித்தேன். அவர் மூலமும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. எனக்கு ரொம்ப பிடித்த கம்யூனிஸ்ட் தலைவருங்கிறது ஜீவானந்தன் தான். ஜீவானந்தன் தான் தமிழ்நாட்டில் எல்லா இயக்கத்திலையும் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக இருந்தார். காந்தியால் பாராட்டப்பட்டக்கூடியவர், பாரதியை மேலே ரொம்ப பற்றுதல் உள்ளவர், சுயமரியாதை இயக்கத்தில் பெரியாரோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டவர், அதே போன்று தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டவர். அதனால் அவருடைய தமிழ் ஆர்வம் உள்ளவர். தமிழில் திருக்குறள் அத்தனையும் அவருக்கு பாராயணம் உண்டு. ஆகவே தமிழ், சுயமரியாதை, நாட்டுடைய இயக்கம் மூன்றையும் அவருக்கு ஒரு தன்னோடு இணைத்து கொண்டதுனால அவருடைய வழிமுறைகள், அவருடைய பேச்சுக்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. அதனால் அவர் மீதும் பற்றுதல் ஏற்பட்டது. அது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் அவருடைய கொள்கை பிடிப்பு பரவலாக அவர் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. அதனால் ஜீவானந்தன் தான் தமிழ்நாட்டில் பல்வேறு தமிழ் பற்று உள்ளவர்கள், நாட்டு பற்று உள்ளவர்கள், சுயமரியாதை பற்று உள்ளவர்கள்லாம் அவர் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. அதிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் ஆதரவு வந்தது. உங்களுக்கு மிகவும் பிடித்த காங்கிரஸ் தலைவர் யார்? எனக்கு மிகவும் பிடித்த காங்கிரஸ் தலைவர் நேரு தான். நீங்கள் முதல்ல கலந்துக்கிட்ட போராட்டம் எது? அதன் முடிவு என்னாச்சு? முத கலந்து கொண்ட போராட்டம்ங்கிறது, போராட்டம்னு பள்ளிக்கூடத்தில் இதில் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் பொழுது இந்த யுத்த எதிர்ப்பு போராட்டம்னு நான் சொன்னேன். அந்த நாடகத்தில் அவங்க யுத்த நிதி வசூல் பண்ணாங்க. அதை எதிர்த்து நாங்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது அந்த காவல்துறை அதிகாரிகள் அடிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. மறுநாள் பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் வேலை நிறுத்தம் செய்து அதுக்கு தலைமை தாங்கி ஆசிரியர்களை கண்டித்து, நீங்கள் இன்றைக்கி நம்ம நாடு சுதந்திரத்துக்காக போராடுறோம், இந்த நேரத்தில் நீங்கள் அதிகாரிகளை வச்சு பையங்களை அடிக்கக்கூடாது என்ற முறையில் எதிர்த்து அவரை வாதாடும் பொழுது அது ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அவர்களும் அதுக்கு பதில் சொல்ல முடியலை. ஏன்னா அவர்களும் நாட்டு பற்றுள்ளவர்கள் தான். ஆனால் அதிகாரிகளுக்கு இணைந்து போக வேண்டிய நிலைமை வந்ததுனால அவர்களும் எங்களை எதிர்த்து ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த அளவுக்கு அதிகாரிகளை மட்டுப்படுத்த வச்சது என்பது ஒன்று. மிக அவசியமாக குடும்பத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் போராட்டத்துக்கு போய் குடும்பத்தை பிரிஞ்சு மன வருத்தப்பட்ட சம்பவம் ஏதாவது? மன வருத்தம் என்பது இதுவரைக்கும் வந்தது கிடையாது. இதுவரைக்கும் மன வருத்தம் கிடையாது. நாங்கள் பொது இயக்கத்தில் ஈடுபட்டு எங்கள் கட்சியில் முழுநேர ஊழியர்னு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது கட்சி வேறு எந்த தொழிலுக்கு போக விருப்பம் கிடையாது. தொழிலுக்கு போக முடியும், ஆனால் விருப்பம் கிடையாது. கட்சியினுடைய வேலையிலே முழுநேர பணியாக நாங்கள் அதில் வரும் பொழுது குடும்பம் என்பது நாங்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்கு பிறகு ரொம்ப தண்டனையெல்லாம் ஏற்பட்டு தண்டனைக்கு பிறகு தான் நாங்கள் எனக்கெல்லாம் திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதும் என்னுடைய துணைவியாரும் எங்கள் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டவங்க, அவங்களும் எனக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க. எங்கள் குழந்தைகளும்
ரொம்ப துணையாக தான் இருந்தது. குழந்தைகளையும் படிக்க வச்சோம், அதிலும் வேலை பார்க்குது. அது எங்களுடைய நான் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்துக்கும் என்னுடைய முழுநீர பணிக்கும் குடும்பத்திலிருந்து இடையூறு கிடையாது. அவர்களும் ஆர்வமும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வந்தாங்க. அதனால் அதில் ஒன்றும் மன சோர்வோ வருத்தமோ கிடையாது. பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போராட்டங்களுக்கு போகும்போது உங்கள் மனைவியின் மனநிலை எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவங்க என்ன, போராட்டம் என்பது மக்களுக்காக உள்ளது. நாம் ஒன்றும் தவறான வழியில் போகிறதில்லை, ஒரு வேறு எதுவும் தவறான நடவடிக்கைகளுக்கும் ஈடுபடுறதில்லை. மக்களுடைய கோரிக்கை, இப்போ சாதாரணமாக குடி தண்ணீருக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், குடி தண்ணீருக்காக உண்ணாவிரதம் இருக்கோம், இல்லைன்னா எங்கள் பக்கத்தில் அணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருக்கோம், இல்லைன்னா கடுமையான அடக்குமுறை நடத்திட்டாங்க, சாதாரண ஜனங்களை ரவுடிகள் சமூக விரோதிகள் அடிச்சிட்டாங்க, அதை பாதுகாக்கணும்னு நாம் நிற்கும் பொழுது நம்முடைய நியாயத்தன்மைக்காக நாம் போராடணும் என்ற உணர்வு என்னுடைய துணைவியாருக்கும் உண்டு. அதனால் வர விளைவுகளை அனுபவிக்க பற்றி தப்பில்லை என்ற ஆர்வமும் அவர்களுக்கு இருந்ததுனால அது ஒன்றும் மன சடவுகள் அவங்களுக்கு வந்ததில்லைங்கிறத இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்குது. அதனால் பிள்ளைகளும் கூட குழந்தைகளும் கூட படிக்கும் பொழுது உள்ள வேணால் மருத்துவம் இருக்கும், அப்பாவை பார்க்க முடியலன்னு இருக்கும். இருந்தாலும் கூட அம்மா ஆதரவு இருப்பதனாலையும் நாமளும் வேறு தவறான ஒரு நடவடிக்கை இல்லை என்பதும், மக்கள் நாம் ஈடுபடக்கூடிய இயக்கத்துக்கு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவு, மக்களுடைய நலனுக்காக, ஒரு சாதாரண மக்களுடைய உயர்வுக்காக போராடக்கூடியது என்ற உணர்வு வந்ததுனால அவங்களுக்கும் வருத்தம்ங்கிறது கிடையாது. பிரிந்திருக்கோம் என்பது தவிர வேறு எந்த வருத்தமும் இதுவரைக்கும் அவங்க பிரதிபலிப்பில் மனச்சடவுங்கிறது கிடையாது. மறக்க முடியாத ஜெயில் அனுபவங்கள்? மறக்க முடியாத ஜெயில் அனுபவங்கள் நிறையா உண்டு. நாங்கள் ஜெயிலில் நல்லா 8 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன். அதாவது 23 வருஷத்தில் வயதில் கைது செய்யப்பட்டு எங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. எங்களுடைய தலைவர் பாலதண்டாயுதம் திரு ரங்கராஜன் குமாரமங்கலம் இறந்து போனார். அவர் அப்பா மோகன் குமாரமங்கலம், அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் இவங்களெல்லாம் விமானத்தில் போகும்பொழுது விமான விபத்தில் இறந்து போனார். அவரெல்லாம் அவர், நான், எங்களுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் மாணிக்கம், இவங்கள்லாம் நெல்லை சதி வழக்குன்னு ஒரு சதி வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதில் நல்லா 7 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தோம். 7 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கும் பொழுது பல்வேறு அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஜெயிலில் இருக்கக்கூடிய சாதாரண கைதிகள், கொடுமைக்கு தவறான வழக்குகளில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த கைதிகள், அல்லது அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளுக்கு அதில் தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இப்படி தவறு பண்ணிட்டோமேன்னு வருந்தக்கூடிய கைதிகள், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள், அவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு 7 ஆண்டுகள் சிறைன்னு வரும் பொழுது ஒரு தனி சிறை என்பது மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை ஒரு சோதனையான காலமாக இருக்கும். அதை மீண்டு வருவதற்கு பல்வேறு ஆட்களோட பழக வாய்ப்பு கிடைச்சது. பல தரத்தில் உள்ள வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய மக்களை, சிறுவர்களை, பெரிய ஆட்களை, அவங்க ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு பண்ணவங்கள நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைந்தது. அவங்களுடைய துன்ப துயரங்களை நாமளும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு அந்த ஜெயிலுங்கிற கொடுமை தெரியாமல் இருக்கும். அப்படியே அனுபவிச்சிருக்கோம். ஜெயில் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது? சந்தோஷமான விஷயங்கள் உண்டு. சந்தோஷமான விஷயங்கள்னால் பாடல்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய பாட்டுகளை கேட்கறதுக்கு எங்களுக்கு உண்டு. அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய காலம் இப்போ ஜெயிலில் உள்ள வசதிகள் அப்போ கிடையாது. அப்போ பீடியே கிடையாது. பீடி எங்களுக்கு வெளியிலேருந்து மற்றவங்கள்ட்ட வாங்கி வச்சுருப்போம். நான் பீடியெல்லாம் ஸ்மோக் பண்ணல, சிகரெட்லாம் ஸ்மோக் பண்ண பழக்கம் கிடையாது, இப்பவும் கிடையாது. மற்றவங்க அந்த சிறை கைதிகள் வெளியிலேருந்து வர்றவங்கள நாங்கள் கூப்பிட்டு வச்சு அவங்கள பாட சொன்னோன்னா புதுசாக வரக்கூடிய பாட்டுகள் எல்லாம் கிடைக்கும். அதனால் அதில் அவங்க பாடும்பொழுது ஒரு புது வெளியில் உள்ள 7 வருஷம் ஜெயிலில் இருக்கும் பொழுது வெளியில் இருந்த பாட்டுகளை கேட்டோம். இன்னும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு புதிய இதை கேட்டோன்னு இருக்குது. உங்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்த போராட்ட வீரர் யார்? பகவத் சிங்னு பஞ்சாபில் பிறந்தவர். அவர் நல்ல படித்த இளைஞர். அவர் வெள்ளை ஏகாதிபதி, அதாவது பிரிட்டிஷ்
அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடணும்னு விரும்பினார். அப்போது ஆயுதம் தாங்கிய போராட்டமாவது பல்வேறு முறையில் காந்தியுடைய அஹிம்சை, அதாவது வன்முறை இல்லாத போராட்டம் என்பது காந்தியுடைய போராட்டம். அவர் இளமையாக இருந்ததுனால ஆர்வத்தோடு ஆயுதங்களை எறிந்தாவது அவர் வெள்ளைக்காரர்களை விரட்ட வேண்டும் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு வெள்ளைக்காரனுடைய இந்த கொலை செய்ததுனால அது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுதும் தைரியமாக சிறையிலிருந்து அந்த தூக்கு தண்டனையிலிருந்து அவருடைய கடைசி சொல்லும் பொழுது கூட, நான் இந்த நாட்டுக்காக பாடுபட்டேன், நான் தூக்கில் போகிறதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தைரியமாக அந்த தூக்கில் போகக்கூடிய நேரத்திலும் கூட தைரியமாக இருந்தார். அப்போ இந்தி மொழியில் இன்குலாப் சிந்தாபாத்னு உண்டு, அதாவது புரட்சி ஓங்குங்கிறது இந்தியில் இன்குலாப் சிந்தாபாத்னு. அந்த கோஷத்தை சொல்லிட்டு உயிர் துறந்தார். அவர் சாகும் பொழுது கூட லெனினுடைய நூல் ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன்னு சொல்லி அரசும் புரட்சியும், அது வெள்ளை அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சியை விரட்டுவது எப்படி என்பதெல்லாம் அதை படிக்க படிக்க ஆர்வம் இருந்தது அவருக்கு. அவர் கடைசியில் ஒரு மனிதன் எவ்வளவு துணிச்சலான மனிதன் என்பதற்கு தூக்குன்னு வரும் பொழுது காலையில் 4 மணிக்கு தான் அந்த தூக்குங்கிறது இந்த சிறை கதவை எடுத்து திறந்து அவரை கண்ணை மூடி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு போகும் பொழுது, கொஞ்சம் இருங்க, இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், ஒரு 2 பக்கம் படிக்க வேண்டிய பாக்கி இருக்குது, அதை படித்து முடிச்சிருந்தேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு மரணத்தை கூட எதிர்த்து நின்று மரண பயம் இல்லாமல் இந்த லட்சியத்துக்காக நாம் தூக்கிலிட போகிறோம், அதனால் மரண பயம் தேவையில்லை, நாம் நம்முடைய எடுத்த காரியம் நிறைவேறும் என்ற முறையில் அவர் தூக்கிலிடப்பட்டார். அந்த இறுதி நேரத்திலும் மரண பயம் இல்லாமல் உறுதியாக இருந்தார் என்பது அவர்களெல்லாம் எங்களுக்கு ஒரு லட்சிய இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெளிநாடு எது, கம்யூனிஸ்ட் நாடுகளை தவிர? கம்யூனிஸ்ட் நாடுகளை தவிர வெளிநாடுன்னு சொன்னால் எல்லா வெளிநாட்டில் இப்போ பிரிட்டன் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸ்லாம் பெரிய போராட்டம் நடந்து பெரிய ஜனநாயக உரிமை, உலகத்திலேயே பிரெஞ்சு புரட்சி தான் எல்லோரும் சமம், ஈக்குவாலிட்டி என்பதை கொண்டு வந்தது ஃப்ரெஞ்சு புரட்சி தான். ஃப்ரெஞ்சு இதில் கலை கலாச்சார இதெல்லாம் ஒரு பெருத்த இடங்கள். அந்த முறையில் ஃப்ரான்ஸ் நல்ல இடம்தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்யூனிஸ்ட் நாடு? கம்யூனிஸ்ட் நாடுன்னு வரும்பொழுது சோவியத் யூனியன் தான். சோவியத் யூனியன் இப்போ வீழ்ச்சி செதறிட்டுது. ஆனால் சோவியத் யூனியனுடைய துவக்கம்தான், சோவியத் யூனியன் வெற்றி பெற்ற அதே தான் பாரதி ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சின்னு சொல்லி சொன்னார். அந்த பராசக்தி கடைக்கண் வைத்தாளாங்கன்னு சொல்லி பாடினது 1917 வருஷத்தில் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சி. அதுதான் உலகத்தில் முதல் ஏற்பட்ட, எல்லா மக்களுக்கும் உலகத்தில் சண்டை கூடாது, சமாதானம் இருக்க வேண்டும், ஏழை எளியவர்கள் ஆண் பெண் என்ற ஆதிக்க இது இருக்கக்கூடாது என்பதை, பெண்கள் ஆண் பெண்கள் சமத்துவம், உலகத்தில் சுரண்டலற்ற ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற கொள்கையை அமுல்நடத்துவதில் முதல் உருவாக்கியது சோவியத் யூனியன், ரஷ்ய நாடு. லெனின் தலைமையில் ஏற்பட்ட அந்த புரட்சி அது 75 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தது. அது உலகத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. பாரதியார் பாராட்டினார், நம்முடைய கவிஞர் தாகூர் பாராட்டினார், பெரியார் பாராட்டியிருக்கிறார், நம்முடைய தமிழ் தென்றல் திருவிகா பாராட்டியிருக்கார், பலருடைய பாராட்டுதலுக்கும் கவிஞர் பாரதிதாசன் பாராட்டியிருக்கிறார். அவ்வளவு பாராட்டுதலுக்கும் பெருமை உள்ள அந்த நாடு அது. நாங்கள் இன்றும் அதை போராட்டுகிறோம். பொதுவாகவே கம்யூனிஸ்டுகளுக்கு பொண்ணு கொடுத்தா நிம்மதியாக வாழாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் கல்யாணத்தில் அப்படி எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டதா? பிரச்சனையே கிடையாது. அது தவறான பிரச்சாரம். கம்யூனிஸ்டுகள்னா வாழ்க்கைன்னா என்னது? வாழ்க்கை நேசத்தை பொறுத்து தான் இருக்குது. அன்பு, புருஷன் மனைவி, கணவன் மனைவின்னு சொன்னால் அன்பு தான் முக்கியம். அந்த அன்பு ஏற்றத்தாழ்வுங்கிறதும் இல்லை. கல்யாணம் முடிச்சிட்டோம்னு சொன்னால் பெண் வீட்டிலேருந்து நிறையா வரவு வரணும், வரதட்சணை வரணும் என்ற கொடுமையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கொள்கையில் பிடிப்புள்ளவர்கள், கம்யூனிஸ்ட் லட்சியத்தில் பிடிப்புள்ளவர்கள் அப்படி வரதட்சணை வாங்கித்தான் பெண்ணை கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் வரும்பொழுது பணத்துக்கு முக்கியம் என்பதை விட
பெண்ணுடைய குணமும் ஆண் பெண்ணுடைய அன்பும் நேசமும் என்பது இருக்கனால அந்த கம்யூனிஸ்டுகள் என்பதனால பெண்ணை கொடுமைப்படுத்துவாங்க என்பது கம்யூனிஸ்ட் கட்சியில் கிடையாது, இருக்கக்கூடாது. இருந்தால் நாங்கள் அதை கண்டிப்போம். அதனால் கம்யூனிஸ்ட் என்ற பயம் பெண்களுக்கும் இருக்காது. அது பழகினவங்களுக்கு தான் தெரியும். அதனால் கம்யூனிஸ்ட் அன்போடு பாசத்தோடு ஒரு சமத்துவம், அன்பும் பாசம் எப்போ வரும்? சமமாக இருந்தால் தான் நேசிக்கிறது என்பது. சரி, பெண் என்றால் அடிமை, கண்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு இருக்கணும்னு நினைப்பு எங்களுக்கு இருந்தால் தானே அதை அடங்கி நடக்கணும்னு சொல்ல போகிறோம். அது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அங்கே மனச்சடவு எங்கே வரும்? இல்லைன்னா பணம் கொண்டு வா, உங்கள் அப்பா வீட்டிலேருந்து பணம் கொண்டு வான்னு சொல்லி பணத்தை வாங்குறதே பழக்கமாக வச்சுருந்தோன்னா அதுவும் தவறு. நாம் ஒரு குடும்பம் நடத்தணுன்னா நம்ம சுயகாலில் நிற்கணும். சுயகாலில் நின்னா தான் நம்முடைய வருமானம், நம்முடைய வரவுக்கு தந்து செலவு அந்த அளவுக்கு நிறுத்தணும் என்பது. அடுத்தவர்களை எதிர்பார்த்து தான் வாழணும் என்ற நிலைமை நல்ல, நம்ம தன்னம்பிக்கையோடு வாழணும் என்று இருப்பதனால கம்யூனிஸ்டுகளை திருமணம் செய்தனால பெண்கள் கஷ்டப்படுவார்கள் என்பது அநேகமாக நாங்கள் பார்க்க குடும்பங்களில் கிடையாது. மன சந்தோஷமாக இருக்கும். 1-2 ஏதாவது வரலாம், ஆனால் மன சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. சமத்துவம் என்பது இருக்கும். நாம் ஜெயிலுக்கு போகிறோம், போராட்டம் நடத்துகிறோங்கிறது எதுக்காக ஜெயிலுக்கு போகிறோங்கிறது ஒன்று இருக்குது. திருடிட்டு போகல, கொள்ளையடிச்சிட்டு போகல, யாரையும் கேடு பண்ணி போகல, பொது நலனுக்காக போராடுறோம். அதற்காக தண்டனை சிறைக்கு அனுப்புகிறாங்கங்கிறதுனால அது ஒரு பிரிவினை என்பது இல்லை. இப்போ அப்படி பார்த்தோன்னா பண வருமானத்துக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க, இதில் இல்லைன்னா மிலிட்ரிக்கு போகிறாங்க. இப்போ அநேகமாக ஒவ்வொருத்தரும் குடும்பம் இன்னைய புதிய கால அமைப்பு முறையில் கணவன் எங்கேயோ வேலை பார்ப்பார், மனைவி எங்கேயோ வேலை பார்க்கும். பிரிந்திருப்பதனால வேதனை என்பது இல்லை. ஜெயிலுக்கு போகிறதும் வரதும் என்பது அன்றாட வாழ்க்கையில் ஒரு அம்சமாக எங்களுக்கு இருக்கும். அதனால் வேதனைங்கிறது ரொம்ப குறைவு தான். ரொம்ப அதனால் வருமானம் இல்லைங்கிறது வேணால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் வருமானத்தில் இருக்கிறதுல வாழ்க்கையை நடத்துவதற்கான முறையில் நாங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோம். அதனால தானே தவிர போராட்டத்தை கண்டு பயப்படுறதில்லை. அது மனப்பக்குவமாயிடும். எதுக்காக போகிறாங்க, எதுக்காக இந்த ஜெயிலுக்கு போகிறாங்க, எதுக்காக இந்த மாதிரி அடிக்கடி வெளியில் போகிறாங்கங்கிறதெல்லாம் போகிற காரியத்தை பொறுத்து எங்களுக்கு வீட்டில் தெரியாமல் இருக்காது. வீட்டிலலாம் சொல்லிட்டு தான் போவோம், இந்த மாதிரி இருக்குது, காலதாமதமாகலாம், வராமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் போவோம். தந்தையிடம் வாங்கிய அடி, ஆசிரியரிடம் வாங்கிய அடி, போராட்டத்தின் போது வாங்கிய அடி, மறக்க முடியாத அடிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தந்தையிடம் வாங்கின அடி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த நேரத்தில், ஆனால் பின்னால் மறந்துவோம். அந்த தந்தை அடிங்கிறது அதாவது இந்த தமிழில் பழமொழி கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழ் கிராமத்தில் பழமொழியில் அது மாதிரி தந்தை அடியோ தாய் அடிக்கக்கூடியதோ அது அது ஒரு அன்பு பாசத்தினால் அடிக்கக்கூடியது, நம்ம தவற திருத்ததுக்காக அடிக்கக்கூடியது. அடித்து கொடுமைப்படுத்தணும் என்பதுக்காக உள்ள அடி இல்லை அது. அதனால் தந்தை அடியோ தாய் அடியோங்கிறது நம்ம ஒரு பாசத்தோடு அடிக்கக்கூடிய அடி. ஆனால் காவல்துறையில் அடிக்கக்கூடியதற்கு தண்டனை கொடுக்கணும் என்பதுக்காக உள்ள அடி. அதனால் 2 அடிக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அப்படி அடி ஒன்றும் பொழுது தந்தையெல்லாம் அடிச்சிருக்காரு, ஆனால் அந்த அடியெல்லாம் அப்போவே மறந்து போகும். இப்போ முடிக்கும் பொழுது ஏதோ நம்ம திருத்தணும்னு நினச்சி அடிச்சிருக்காரு இன்னும் வந்துடும். ஆனால் காவல்துறை அடி இருக்க கடுமையான அடியாக இருக்குது. அடி வரும் பொழுது நாங்கள் இயக்கங்களில் ஈடுபட்டு அடிக்கும் பொழுது ரொம்ப கொடூரமான அடியாகும். காலில் விட்டு லாடம் கட்டுறதுன்னு சொல்லி காலில் இந்த குதியங்காலில் பெரிய லத்திக்கும் வச்சு அடிக்கிறது, மேலே கையில் ரொம்ப குத்துறது, இதெல்லாம் இருக்குது. அது தாய் தகப்பங்க அப்படி செய்ய மாட்டாங்க இல்லையா, அடிப்பாங்க, கோபத்தில் கைட்டு அடிப்பாங்க, இல்லைன்னா கம்பெடுத்து அடிப்பாங்க. ஆசிரியரும் ஏதோ திருந்தணும்னு அடிப்பார். ஆசிரியரும் ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார். ஆசிரியர் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது தந்தை அடி வேறு, ஆசிரியர் அடி வேறு, 3க்கும் தரங்கள் வித்தியாசம் இல்லை. தந்தை அடி ஏன்டா அரசியலுக்கு வந்தோம்னு எப்பயாவது நினச்சதுண்டா? இல்லை, அது கிடையாது. இதுவரைக்கும் எனக்கு வயது இப்போது கிட்டத்தட்ட 74 75 ஆகுது. இதுவரைக்கும் நான் நடந்து வந்த பாதையில் பற்றி வேதனைப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒரு லட்சியத்துக்காக நாம் வந்திருக்கோம். அன்றைக்கி விடுதலை போராட்ட காலத்துலேயும் சரி, விடுதலைக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த பிறகும் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களில்
சில இயக்கங்கள் சில போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், சில போராட்டங்கள் தோல்வி பெற்றிருக்கலாம், நாம் நினைத்த கற்பனைப்படி நிறைவேறாமல் இருக்கலாம். அது சூழலை பொறுத்தும் அந்த எடுத்துக்கொண்ட பிரச்சனையை பொறுத்தும் இருக்கலாம். அதை படிப்பினையாக கொண்டு மேலும் வெற்றி பெறணும் என்ற நினைப்பு தானே தவிர நாம் சொந்த சுயநலத்துக்காக இல்லை. ஒரு நாடு மக்கள் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்கிறதுனால அந்த லட்சியத்தை பயணம் நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் வரக்கூடிய தடைகளை கண்டு நாம் வேதனைப்படுவது நாமே வலியை ஏற்றுக்கொண்ட ஒரு லட்சியமாக இருப்பதனால அது என்ன இந்த இதில் வராமல் இருந்தோம் இல்லையேன்னு நினைப்பு இதுவரைக்கும் வரவில்லை, இனிமேலும் வராது என்று நான் உறுதியாக நினைக்கிறேன். ரொம்ப கோவம் வந்தால் என்ன செய்வீங்க? ரொம்ப ரொம்ப கோவம் வந்தால் கொஞ்ச நேரம் அமைதியாகிடுவேன். இந்த கோபத்தை ரொம்ப வேகமாக ஆக்கிட்டு போனால் கோவப்படுவது நமக்கு உடம்புக்கும் கெடுதல். கோவம் உடலில் உள்ள அத்தனை அமைப்புகளுக்கும் ஒரு ஒரு வேகத்தை உண்டாக்கிறது, ரத்தோட்டமே கொஞ்சம் சூடேறிடுது. அதனால் கோபத்தை அதுக்கு மேல் போனால் நல்லதில்லை என்பதுக்காக கொஞ்சம் நிதானப்படுத்திடுவேன். உங்களுடைய வாரிசுகளின் அரசியல் ஆர்வம் எப்படி? அது ரொம்ப அரசியல் ஆர்வம்னு சொல்ல முடியாது. அரசியலில் நல்ல கட்சியில் இருக்காங்க. எனக்கு 2 மகா இருக்காங்க. 2 மகளும் நல்ல கட்சியில் தான் அப்பா இருக்குன்னு சொல்லித்தான் இருக்கும். அது அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் கட்சியை பற்றி. ஏன்னா நம்ம மக்களுக்காக சொல்லும் பொழுது அவங்க பணியாற்றும் போதும் என்னுடைய ஒரு மகா ஹைஸ்கூல் டீச்சராக இருக்குது, ஒரு மகா டாக்டராக இருக்குது. அந்த பணியில் நம்ம அப்பாவுடைய பணிக்கு கெடுதல் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற மாதிரில அவங்களும் பணியை சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் அவங்களுடைய அரசியலுக்குன்னு வராமல் இருக்கலாம், ஆனால் நம்ம அரசியல் கொள்கை பிடிப்பு உண்டு. அதே நேரத்தில் அந்த பணி மக்களுக்கு நாம் இருக்க அந்த தொழிலில் பணி சிறப்பாக செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்னு தான் அவங்க இப்போ நினைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க, செய்கிறாங்க. உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்னென்ன? பொழுதுபோக்குங்கிறது எனக்கு பொழுது போகாமல் இருந்தால் தான் பொழுதுபோக்கை பற்றி நினைக்கிறேன். பொழுது எனக்கு நான் எப்பொழுதும் புஸ்தகங்கள் படிப்பேன், நூல் படிப்பேன். அதில் கவிதை ஆர்வம் உண்டு, இலக்கிய ஆர்வம் உண்டு, சிறுகதைகள் நிறையா படிப்பேன். புதிய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உண்டு. அதில் புதிய விஷயங்களை புரியறதுக்கு இப்போ நிறையா படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிச்சுக்கிட்டு இருப்பது பொழுதுபோக்குக்காக இல்லை. பொழுதுபோக்கு என்பது எனக்கு ஒன்றும் பொழுது போகாமல் இருந்தால் தானே பொழுதுபோக்குறதுக்கு ஒன்று இருக்கணும். அதனால் பொழுதுபோக்கு என்பது இல்லை. எங்களுடைய பொது வாழ்க்கையில் நிறையா மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும், மக்களுடைய பிரதிநிதிகள். அதுலேயும் மற்றவங்கள விட எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்வதற்கு எங்கள்கிட்ட வருவாங்க. பெண்ணானாலும் சரி, குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்ல வருவாங்க, மற்ற உழைக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்ல வருவாங்க. அதை பேசுறதுக்கே நேரம், பேசி தீர்வு காண்பதற்கான நேரமே அதிகமாக இருக்குது. அது போக மற்ற நேரங்களில் படிப்போம். இப்போ எனக்கு பொழுதுபோக்குங்கிறது பொழுதுபோக்குக்குன்னு பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்திரிச்சா தினமணி இந்து படிப்பேன், மற்ற அது என் வீட்டில் அது படிப்பேன். இங்கே வந்துட்டால் எல்லா பத்திரிகைகளும் இருக்கும், அவ்வளவு தினப்பத்திரிகைகளும் படிச்சிருவோம், அவ்வளோ வார பத்திரிகைகளும் படிச்சிருவோம். ஏன்னா அரசியல்வாதிகளாக இருக்கனால அது படிக்க வேண்டியிருக்கும். அதோட ஆர்வமாக சிறுகதைகள்னு வரும் பொழுது ரொம்ப மர்ம கதைகளை எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது. மற்ற சமூக சம்மந்தப்பட்ட இப்போ தினமணி கதிர் வருது, எல்லாம் படிப்பேன். அதில் பல்வேறு பிரச்சனைகள், அது பல பேர் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள், இதெல்லாம் வரும் பொழுது அநேகமாக எல்லா பத்திரிகைகளையும் படிப்பதும், எல்லா மாத வார இதழ்கள் படித்து முடிப்பதும், இலக்கியங்கள் மற்றது படிப்பதும், எங்களுடைய அரசியல் பிரச்சனைகள் படிப்பதும், மக்களை சந்திப்பதும், மக்களுடைய கோரிக்கை கேட்பதும், எங்களுடைய கட்சி வாழ்க்கையில் போராட்டங்கள் இது நடத்துவதுன்னு வரும்பொழுது நேரம் என்பது அநேகமாக நேரம் காணாது என்பது தானே தவிர பொழுதுபோக்கு என்பது இல்லை. அதுவும் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. படிக்கிறதுன்னு வரும்பொழுது புது புது விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்படும். அதுவே எங்களுக்கு மன ஒரு திருப்தியாக இருக்குது. ஜீவா போன்ற மகத்தான தலைவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் பிறப்பார்களா? நிச்சயமாக. அதோடு
அப்படி பிறக்காமல் இருந்தால் தான் மனித சமுதாயம் செயல்படாமல் போயிடும். இப்போ நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்களோ தெரியாது, அது உங்களிலிருந்தே பலர் உருவாகலாம். அதனால் அது ஒன்றும் மனித சமுதாயத்தில் ஒரு சில மனிதர்களை வச்சு மாத்திரம் இல்லை, அவர்கள் விட்ட புறாவும் ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவரவர்கள் அந்த ஃபீனிக்ஸ் பறவை இது ஒன்றா கூட அதிலிருந்து ஒவ்வொரு தூள்களும் மீண்டும் உயிர்ப்பித்து வரும்னு சொல்லி இதிகாசத்தில் சொன்ன மாதிரி நல்லவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து வரும் என்பது மனித சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக போராடக்கூடியதும் மேம்பாட்டுக்கான கவலைப்படுவதும் மேலும் மேலும் ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய பல தலைவர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். ஜீவாவை பற்றி இன்றைக்கி நினைக்கணும்னு சொன்னால் அதனுடைய மறு பிரதிபலிப்பு நம்மகிட்ட உருவாதுன்னு அர்த்தம். இப்போ உன்னை போல் ஒரு பெண்ணு ஜீவாவை பற்றி மகத்தான தலைவர்கள் உருவாகிறாள்னு கேட்பதே ஒரு பின்னால் உருவாதுக்கான உத்தரவாதம் ஆகிட்டுதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நிச்சயமாக உருவாகுங்க. நம்முடைய தலைவர்கள் முதிய தலைவர்கள் நல்ல நோக்கத்துக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களும் பெரிய அறிவாளிகள். அவர்களெல்லாம் பாடுபட்டது மனித சமுதாயத்துக்கு வீண் போகாது, அது மீண்டும் மீண்டும் உருவெடுத்து வரும் என்பது தான் மனித வாழ்க்கையில் உள்ள நேதி. இப்படியே எப்பொழுதும் மனித வாழ்க்கை இருண்டு போகாது, அது மேலும் மேலும் முன்னேறுவதற்கான முறையில் உருவாகிறார்கள். உங்களுடைய புதிய தலைமுறையிலே நீங்களே பலர் உருவாவீர்கள் என்ற நம்பிக்கை இருப்பதனால தான் நாங்கள்லாம் உங்களை நம்புகிறோம். ஏதாவது பிரச்சனைனா கம்யூனிஸ்ட்காரங்க கிட்ட சொன்னால் போதும், போராட்டம் பண்ணி பிரச்சனையை வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு உங்கள் கட்சிக்கு பேர் இருக்குது. அப்படி இருந்தும் இந்தியாவில் கம்யூனிசம் பெருசாக வளரலையே, அது ஏன்? நீ அப்படி பேர் இருப்பதனால தான், பிரச்சனைகள் என்று இருப்பதனால தான் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கம்யூனிஸ்ட்கிட்ட போனால் முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பதே பெருமை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் என்பது உண்மையை வெளியாகுது. ஆனால் உண்மையை நிறைவேற்றுவதற்கான தடைகள் இருக்கும். நல்ல காரியத்துக்கு 400 தடைகள்னு பழக்கம் உண்டு. ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது 400 தடைகள் வரும். அந்த தடைகளெல்லாம் மீறி நல்ல காரியம் நிறைவேற்றப்படணும். அப்படி வரும் பொழுது அந்த தடைகள் இருப்பதனால தான் எங்களால் சில குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு நன்மையை செய்ய முடிகிறது. நிரந்தரமாக அந்த மக்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அரசியல் நிலைகள் உருவாவதற்கு பல்வேறு சக்திகள் இடம் கொடுப்பதில்லை. அதனால தான் நல்ல காரியத்துக்கு 400 தடைகள்னு சொல்லுவதை போல் சில காரியங்களை செய்து கொடுக்க முடியுதே தவிர அதற்கான நிரந்தரமான ஒரு அரசு அமைப்பு உருவாவதற்கான இதில் மற்ற அதை விரும்பாத சக்திகள் தடுத்து கொண்டிருப்பதனால தான் வர முடியல. அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்னா கூட ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கிளம்பி மக்களின் எரிச்சலுக்கு கம்யூனிஸ்டுகள் ஆளாகிவிடுவதாகவும் ஒரு கருத்து மக்களிடையே நிலவி வருகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறது, ஆர்ப்பாட்டம் செய்ய தவிர வேறு வழி இல்லைன்னு நிலைமை வரும்பொழுது தான் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. இப்போ ஒரு ஊரில் குடிநீர் இல்லைன்னு பிரச்சனை வருது. குடிநீர் பிரச்சனையை விண்ணப்பம் கொடுக்காங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொண்டு விண்ணப்பம் கொடுக்காங்க. விண்ணப்பம் கொடுத்து அவர் வந்து பார்க்குதுன்னு சொன்னாலும் வந்து பார்க்கறது இல்லை, உடனே தண்ணீருக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணலை. அப்போ அது வரும் பொழுது கம்யூனிஸ்டில் தான் இல்லை, மக்களே இப்போ பெண்களே கொடை எடுத்துட்டு மறியல் நடத்திடுறாங்க. குடிக்க தண்ணி இல்லைன்னா மறியல் நடத்த தானே செய்வாங்க. அது ஜனங்களுக்கு இடையூறுன்னு சொன்னால் குடிக்க தண்ணீர் இல்லை என்பதற்கு மனு கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் பிரச்சனை தீரலை. அப்போ மனு கொடுத்தும் விண்ணப்பம் கொடுத்தும் அதுக்கு விசாரணைக்கு ஆட்கள் வரலன்னு வரும் பொழுது வேறு வழி இல்லை, சாதாரண மக்களுக்கு வழி இல்லைன்னா தெருவில் இறங்குவாங்க. தெருவில் இறங்கும் பொழுது தற்காலிகமாக சில மக்களுக்கு இடையூறாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு தான் அதிகாரிகள் வந்து தண்ணி கொடுக்க, பம்பர் ரிப்பேர் பார்க்க, இல்லைன்னா தண்ணி சப்ளை பண்ணுது இன்னும் சொல்லி வராங்க. அப்போ இது ஒரு வழிமுறை தானே தவிர இதுவே நிரந்தரமான வழிமுறை இல்லை. இதை தடுக்கணும்னு நினச்சா அதிகாரிகள் உடனே வந்து நிவாரணம் சொல்லலாம்ல. இது சொல்லாமல் ஆர்ப்பாட்டத்துக்கு விண்ணப்பம் எழுதாமல் மனு கொடுக்காமல் அதிகாரிகளை பார்க்காமல் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி நாங்கள் யாரையும் கூப்பிடுறது இல்லை. மக்களுடைய பிரச்சனை நெருக்கடி வரும் பொழுது அதுக்கான முறைகளெல்லாம் பயன்படுத்தி பார்த்து முடியலைன்னு வரும் பொழுது தான் அதை தெருவில் வந்து போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் நிரந்தரமான அது தீர்வு காணணும்னு போராட்டமே தவிர போராட்டத்துக்கே போராட்டம்ங்கிற முறையில் நாங்கள் செய்கிறதில்லை. அது வெளியில் பிரச்சாரங்க. இப்போ சிலையில் இவங்க ஊர்வலம் நடத்தினா எங்கள் ஊர்வலங்கள் எங்களுடைய அணிகள் பேரணிகள் பூராவும் அமைதியாக நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்ப்பாட்டங்கள் மற்றதோட
இப்போ ஜாதி சண்டைகள் நடத்தினான்னா ஒரு ஜாதிக்காரன் ஊர்வலம் நடத்துகிறாங்கன்னா இன்னொரு ஜாதிக்காரங்க கடையை அடைச்சிருவாங்க. நாங்கள் அப்படி ஒருவருக்கு ஒருவர் பழமை இல்லை. எங்கள் கோரிக்கைக்கு ஊர்வலம் நடத்துவோம், அந்த ஜனங்களுடைய பிரச்சனை தீரணும் என்பதற்காக ஊர்வலம் நடத்துவோம், பேரணி நடத்துவது தவிர மற்ற பேர் பகையை தீர்த்து கொள்ளணும் என்ற முறையில் இல்லை. இது வெறும் புகார்களை அடிக்கடி நடத்துறதுனால புகார்களை சொல்கிறாங்களே தவிர உண்மை அது இல்லை. அந்த காலம் முதல் வெளிநாட்டு கம்யூனிஸ்ட் அமைப்புகள் சொல்கிறத அப்படியே பின்பற்றி நம் நாட்டு மக்களின் மனநிலையை உணர நம் இந்திய நாட்டு கம்யூனிஸ்ட்கள் தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. அது வெறும் புகார்கள். அதான் இப்போ ஜீவானந்தம் சொல்கிறோம். ஜீவானந்தம் தமிழ்நாட்டில் பிறந்தவர். அவர் போராட்டம் ஜீவானந்தம் வாழ்க்கையெல்லாம் எங்களுடைய தலைவர்கள் வாழ்க்கையை அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. நாங்கள் வெளிநாட்டில் உள்ளது அப்படியே காப்பி அடிக்கிறது இல்லை. தமிழ்நாடு வேணா வெளிநாட்டில் உள்ள அறிஞர்கள் அறிவாளிகள். இப்போ கார்ல் மார்க்ஸுடைய கொள்கை உலகம் வழியாவியது. உலகத்தில் உள்ள அனைவரையும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு கார்ல் மார்க்ஸ் எழுதியிருக்கார். உலகத்தில் உள்ள முதலாளிகள் எப்படி உலகத்தில் உள்ள மக்களை பிரித்து வைக்கிறாருன்னு எழுதி வச்சிருக்காரு. அறிவு என்பது ஒரு நாட்டுக்கு சொந்தமானது இல்லை. அறிவு என்பது உலகம் பூராவும் மனிதர்களுக்குள்ள சொந்தமானது. அப்போ மார்க்ஸுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளதுனால மார்க்ஸ் என்பவர் வெளிநாட்டை சேர்ந்தவர், அதனால நீங்கள் வெளிநாட்டு கொள்கையை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறான பிரச்சாரம். மார்க்ஸை பற்றி நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பெரியார் பாராட்டியிருக்காரு, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்த்தென்றல் திருவிக்கா பாராட்டியிருக்காரு, பல பேர். இப்போ நம்முடைய கலைஞருடைய மகனுக்கு ஸ்டாலின்னு பேர் வச்சுருக்கார். அதனால் வெளிநாட்டு இது சொன்னாங்கங்கிறது இல்லை. கம்யூனிஸ்டுகள் வெளிநாட்டில் உள்ள நல்ல கருத்தை, அது போன்ற சமூக அமைப்பை நம்முடைய நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு இந்த நாட்டுக்குள்ள பழக்கப்படி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அது வெளிநாட்டு கொள்கைன்னு அவதூறாக சொல்லக்கூடிய தவிர அறிவுக்கு எல்லாம் கிடையாது. அறிவு எந்த நாட்டில் புது விஞ்ஞானம் தானே. சயின்ஸுங்கிறது வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அது சமூக சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்னு மார்க்ஸ் சமூக மாற்றத்துக்கான மூலதனம்னு நூல் எழுதினார். அது வெளிநாட்டில் உள்ளவராக இருக்கலாம், ஆனால் அந்த கருத்து உலக மக்களை பொறுத்த கருத்தாக இருக்கனால நாங்கள் ஆதரிக்கிறோம். அதை வெளிநாட்டு கருத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணுக்கு ஏற்ற முறையில் நம்முடைய நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோமே தவிர வேறு. இப்போ ஜீவானந்தம்லாம் அதுதான் செய்தார். அதனால தான் கார்ல் மார்க்ஸை கூட நம்ம ஆட்கள், நம்ம பெரியார் பாராட்டினார், திருவிக்கா பாராட்டியிருக்காரு, அது மாதிரி பலர் நம்ம நாட்டில் உள்ளவங்க பாராட்டியிருக்காங்க. அது தவறான பிரச்சாரம். அப்படி வெளிநாட்டு தலைவர்கள் பேச்சை கேட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் தரக்கூடாதுன்னு கூட அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொன்னாங்களாமே. எந்த காலத்திலையும் சுதந்திரம் கூடாது என்று சொன்னதே கிடையாது. சுதந்திரம் அப்படி சொல்லணும்னா இந்தியா பூராவும் உள்ள ஒரு மகாசபை, காங்கிரஸ் மகாசபை கூடியிருக்கும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேல் செட்டியார் தான் நம்முடைய நாட்டுக்கு, அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை, கம்யூனிஸ்ட் கொள்கையை ஒத்துக்கொண்டவர். சிங்காரவேலர் படிப்புன்னு தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், இந்த அடுத்த லைப்ரரியில் நூலகத்தில். அவர் தான் கம்யூனிஸ்ட் கருத்துக்களை தமிழ்நாட்டில் முதல் கொண்டு வந்தவர், சிந்திச்ச உருவாக்கினவர். அவர் தான் முதல் கயாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாங்கள் விரும்புவது பரிபூர்ண சுதந்திரம், ஃபுல் இண்டிபெண்டன்ஸ், முழு சுதந்திரம், வெளிநாட்டுக்காரனோட அதிகார பங்கு போடுவதில்லை, நம்மை நாமளே ஆளுவதற்கான முழு சுதந்திரம் வேண்டும், ஃபுல் ஃப்ரீடம் வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வரவே அவர் தான். எந்த காலத்திலும் இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்டுகள் சுதந்திரம் கூடாது, வெள்ளைக்காரன் தான் இருக்கணும்னு யாரும் கூட மறந்து கூட சொன்னது கிடையாது, கனவில் கூட கண்டது கிடையாது. நாங்கள் அதை எதிர்த்துத்தான் போராடி இருக்கிறோம், எதிர்த்துத்தான் சண்டை போட்டிருக்கிறோம். அதனால தான் எங்கள் மேலே உள்ள கேஸுகள்லாம் மீரட் சதி வழக்குன்னு போட்டாங்க. அப்போ அதில் என்னென்னா, அந்நிய ஆட்சியை ஆயுதம் தாங்கி போராடி கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள், சதி செய்தார்கள் என்பது தான் மீரட் சதி வழக்கில் உள்ள மெயின் குற்றச்சாட்டு. கான்ஸ்பிரசி against the British Empire to overthrow the British Empire by violence ன்னு சொல்லித்தான் அந்த குற்றச்சாட்டு. அப்போ அந்த முறையில் உள்ள குற்றச்சாட்டு தான் எங்கள் மேலே வந்திருக்கே தவிர பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கணும்னு என்றைக்கும் இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்டுகள் சொன்னதே கிடையாது. அது அவதூறானது. காங்கிரஸை எதிர்த்து தீவிரமாக இயங்கிய கம்யூனிஸ்டுகள் இப்போ தேர்தல்னு வரும்போது காங்கிரஸ் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது தலைவிதி தானே? தலைவிதின்னு இல்லை, காங்கிரஸ் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்வது இல்லை. இது ஒன்று. ஒரு காலத்தில் காங்கிரஸை நாங்கள் எதிர்த்தோம்.
இப்பவும் காங்கிரஸுடைய பொருளாதார கொள்கை, அவங்களுடைய அரசியல் கொள்கைகளை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அவங்க சொல்லுறதை பூரா நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இன்றைக்கு உள்ள இதில் இந்திய அரசியலில் பிஜேபியுடைய அரசியல், பொருளாதாரம், சமூக அந்த கொள்கைகளை எதிர்த்து யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களை நாங்கள் இணைத்து வருகிறோம். அது மத சார்பின்மை என்ற கொள்கையை நிறைவேற்றுவதற்காக. மத சார்புன்னா செக்குலரிசத்துக்குண்டிய கொள்கையை நிறைவேற்றுவதற்கு யார் சேருகிறாரோ அவர்களை இணைத்து வருகிறோம். தவிர அது பூராவும் கொள்கை ரீதியான உடன்பாடு இல்லை. அது ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு சேரக்கூடிய சேர்மானம் தவிர அது என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய கொள்கை அப்படி எங்கேயும் எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸோட சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரே அணியாக இருப்பதில்லை. எம்ஜிஆர் தமிழக முதல்வராக இருந்த ஆரம்ப காலங்களில் கம்யூனிஸ்டுகளுக்கு நெருக்கமாக கம்யூனிஸ்ட் சிந்தனையுடனேயே இருந்தார். ஆனால் அவரை சரியான முறையில் கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொல்லப்படுதே, அது பற்றி? இல்லை, சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலை. நாங்கள் அவர் பிரிந்து தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவரை நாங்கள் முழுமையாக ஆதரித்து சில கோரிக்கைகளை சொன்னோம், சில கோரிக்கைகளுக்காக போராடினோம், கோரிக்கைகளை வச்சு நிவாரணமும் கிடைச்சது. பிறகு அவருடைய கம்யூனிஸ்டுடைய கொள்கையில் எங்களுடைய கோரிக்கையில் இணைந்து ஒத்துக்கொள்ளக்கூடாது என்பதனால வெளியிலிருந்து நிர்பந்தமும் அவர்களுக்கு நிறையா வந்தது. அதாவது மத்திய சர்க்கார், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்டுகளை இணைத்து கொண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு செல்வாக்கு வந்துவிடக்கூடாது என்ற நிர்பந்தமும் மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி மூலம் அவர்களுக்கு வந்தது. அதில் அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டினார். அதை மாதிரி வரும்பொழுது பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து எங்களுக்கும் அவருக்கும் ஏற்பு வந்தது. வர மொத்தத்தில் எம்ஜிஆரை பூராவும் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்தது என்பது கிடையாது. முதலில் ஆதரித்து அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களும் நாங்கள். ரஷ்யா உடைஞ்சு சிதறிய போது உலகம் முழுக்க கம்யூனிசம் பாதிக்கப்பட்டது. அப்போது இந்தியாவில் எந்த அளவுக்கு கம்யூனிசம் பாதிக்கப்பட்டது? இல்லை, பாதிக்கப்படுற அளவுக்கு கம்யூனிசம் வளரவே இல்லையா? ரஷ்யாவுடைய வீழ்ச்சி மொத்தத்தில் உலகத்தில் உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தியது என்பது உண்மை. ஆனால் வீழ்ச்சிக்கான காரணங்கள் பரிசீலனைக்குரியது. திரும்ப ரஷ்யா உலக மக்களுக்கு எந்த விதமான தவறும் செய்யவில்லை. ஆனால் ரஷ்யாவை விரும்பாத நாடுகள் பல்வேறு சதியுண்டிய சூழ்ச்சியின் மூலம் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது. அதனுடைய விளைவுகள் 75 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய சோவியத் யூனியன் முதலில் ஏற்பட்ட பிறகுதான் உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு, நம்ம நாடு போல விடுதலையடைந்த நாடுகளுக்கு அப்பப்போ நம்ம நாட்டில் கூட உணவு பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் அங்கிருந்து இறக்குமதி செய்தார்கள். மண்ணெண்ணெய் நெருக்கடி இருக்கும்போது அங்கிருந்து உதவி செய்தார்கள். உலக நாடுகளிலிருந்து அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளிலிருந்து நெருக்கடி வரும் பொழுது இந்தியாவுக்கு துணையாக இருந்தது சோவியத் யூனியன். அதை அமெரிக்கா போன்ற நாடுகள் விரும்பாதனால எப்படியாவது அமெரிக்காவை சோவியத் யூனியனை கவிழ்த்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள், சிதைத்து விட்டார்கள். அது எங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் அது ஒரு நேசமான நண்பனாக இருந்த நாடு அழிந்து விட்டது என்ற கவலை உண்டு. அதனுடைய வேதனைகளை இன்றைக்கும் உலகத்தில் உள்ள இந்தியா போன்ற நாடுகள் அனுபவித்து கொண்டு வருகிறது. காஷ்மீர் போன்ற இடங்களில் இன்னைக்கு அப்போது சோவியத் யூனியன் இருக்குமானால் அவர்கள் பல்வேறு உதவிகள் இந்தியாவுக்கு செய்து வந்தார்கள். அப்படி உதவி செய்வதற்கு இன்றைக்கு உலகத்தில் நாடுகள் இல்லை. அது கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் அது ஒரு முன்மாதிரியாக இருந்த நாடு இல்லை என்ற ஒரு வேதனையை தவிர, ஆனால் அந்த கொள்கை அழிந்து விட்டது என்று அல்ல. அது அமுல்நடத்தப்பட்ட இடத்தில் சில சோதனைகளை கடந்து வரும் பொழுது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தானே தவிர, அந்த ஆட்சி நல்ல ஆட்சி தொடர்ந்திருந்தால் இன்னும் உலக நாடுகளுக்கு நல்ல உதவிகள் இருந்திருக்கும். அது சிதைந்து விட்டது என்ற வேதனையை தவிர, அந்த ஆட்சி ஏற்பட்ட காரணமாக இருந்த கொள்கைகளுக்கு தவறல்ல. அந்த ஆட்சி லட்சியம் குறைவல்ல. அந்த லட்சியம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் வைத்திருப்பதனால் அந்த ஆட்சி எப்பொழுது சிதைந்தது என்ற தவறை புரிந்து அதுபோன்று மேலும் அதுபோன்ற தவறுகள் வராமல், எதிரிகள் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படாமல் வலுவான கட்சிகள் வர வேண்டும் என்ற முறையில் தான் முயற்சித்திருக்குமே தவிர, அது ஒரு வேதனை தானே தவிர ஒரு சோதனை என்பதை புரிந்து அந்த சோதனையிலிருந்து மீளுவதற்கான நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம்.
ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டணியில் இருந்தால் அதனாலேயே இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி வேறு கூட்டணிக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த பங்காளி சண்டையும் கூட இங்கு கம்யூனிசம் வளராமல் போனதற்கு காரணம்னு சொல்லலாமா? பங்காளி சண்டை அந்த பிளவு ஏற்பட்டது கம்யூனிசம் வளராததுக்கு ஒரு காரணம்தான். பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடாது. அது பிளவு ஏற்படாமல் தவறு என்பதை புரிந்து நாங்கள் இப்போ எல்லாரும் ஒன்றா இருந்து ஒன்றுபட்டு போராட வேண்டும் மக்களுடைய பிரச்சனைக்காக. அதுவும் கூட பிளவு ஏற்பட்டது ஏதோ ஒருத்தருக்கு அதிகார சண்டைக்காக பிளவு ஏற்படலை. ஒரு லட்சியம் என்ன திசை வழியில் போகணும் என்பதை நாங்கள் ஒரு திசை வழியை சொல்லுவோம், அவங்க ஒரு திசை வழியை சொல்லுவாங்க. அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தவிர தலைவர்களுக்குள்ள போட்டியினால் அந்த முரண்பாடுகள் வரல. கொள்கையில் உள்ள வித்தியாசங்கள் அது எவ்வளோதான் இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிளவுபட்டிருக்கக்கூடாது என்பதை புரிந்து இந்த பிளவுபட்டிருப்பதை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் இரண்டு கட்சிகளும் உணர்ந்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். ஒன்றுபட்டுன்னா இணைவது என்பதை விட சேர்ந்து அடிக்கடி பேசி ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த நிலையில் நாங்கள் சேர்ந்து வேலை செய்யணுங்கிறதுல பொது பிரச்சனைகளில் சேர்ந்து பல்வேறு வேலை செய்வதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கோம், வேலையை செய்து வரோம். பொது இடம், நடைபாதை, சுரங்கப்பாதை என்று பல இடங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சார்பில் கலகலன் உண்டியல் குலுக்குறாங்க. இந்த பணம் எப்படி செலவு செய்யப்படுது என்பதை யாராவது மக்களுக்கு சொல்கிறாங்களா? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறோம். பொது இடங்களில் வசூல் பண்ணுவது நாங்கள் பெரிய பணக்காரர்கள்ட்ட வசூல் பண்ணதில்லை, ஏழையில் கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணதில்லை. தெருவில் வசூல் பண்ணோம், கடைகளில் வசூல் பண்ணுறோம், உண்டியல் கொழுக்கிறோம், ஆரம்பாலத்திலேருந்து உண்டியல் குலுக்கிட்டு இருக்கோம். அது தப்பும் அல்ல, ஏழை எளிய மக்கள்கிட்ட வாங்குவது தவறும் அல்ல, அது கட்டாயப்படுத்தி வாங்குவதும் அல்ல. வாங்குகின்ற பணத்தை முறையாக செலவழிக்கிறோம். இப்போ எங்கள் இதில் நாங்கள் மத்திய இந்தியாவிலே இருக்கக்கூடிய கட்சிகளில் வரவு செலவு என்பது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் தேர்தல் கமிஷனில் வருஷா வருஷம் கணக்கு கொடுக்கணும். அதில் எங்கள் கணக்கு ஒழுங்காக கொடுத்துருக்கிறோம் என்பது தேர்தல் கமிஷனே அறிவிச்சிருக்கு. ஒழுங்காக கணக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அதுவும் தவிர இப்போ இங்கே இது கணக்கு வழக்கு எங்கள் கமிட்டிகளில் அந்த கணக்கு வழக்குகள் ஒழுங்காக சமர்ப்பிப்போம். அது வரவு செலவை பண்ணுவோம். ஜனங்கள்கிட்டையும் பொதுவான நாங்கள் எப்படி வரவு செலவு என்ன பண்ணோங்கிறது வலுக்கட்டாயப்படுத்தியோ லஞ்சம் வாங்கியோ நாங்கள் வசூல் பண்ணதில்லை, ஜனங்கள்கிட்ட வசூல் பண்ணுவோம். ஜனங்கள்கிட்ட வாங்கின வசூலுக்கு நாங்கள் ஏதாவது பொது விழாக்கள்னால் கணக்கு ஒப்படைச்சிடுவோம். கட்சிக்குன்னு வாங்கின விழா கட்சி கணக்குகளில் நாங்கள் செலவழித்து மத்திய சர்க்கார் தேர்தல் கமிஷனுக்கும் கணக்கை காட்டுதோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முறையாக வாக்கு நடத்த வேண்டும் என்பதில் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எங்கள் கட்சிக்கு 8 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 8 பேரும் தேர்தலுக்கு முன்னால் அவங்களுடைய சொந்த நிலங்கள் எவ்வளவு, வீட்டில் உள்ள நகைகள் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஆடு மாடுகள் எவ்வளோ வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வருஷ வருமானம் எவ்வளவு என்றதை தேர்தலுக்கு முன்னாலும் அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்சு இப்போ 4 வருஷம் ஆச்சு, இப்போவும் 2 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தேர்தலில் இப்போ நிற்கும் பொழுதும் அறிவித்தார்கள், எப்பொழுதும் அறிவித்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் உள்ள நாங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினரில் எங்களுக்கு வருமானம் இவ்வளவு, எங்களுக்கு செலவு இவ்வளவு, எங்களுக்கு வீட்டில் இருக்கிறது நிலங்கள் இவ்வளவுங்கிறத அறிவித்திருக்கிறது நாங்கள் தான். அதனால் எங்களுடைய அந்த காலத்திலேயே காந்தியே சொல்லியிருக்கார், மனுஷ அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு இந்த லைஃப் ஷுட் பி ஓப்பன் புக், திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும்னு சொல்லி அது எங்கள் வாழ்க்கையில் கட்சியில் உள்ளவர்களும் கட்சியும் திறந்த புத்தகமாக எங்களுடைய கணக்கு வழக்கிலே யாரும் பார்க்கலாம் என்ற முறையில் எப்பொழுதும் தெளிவாக இருக்கோம். அதை தேர்தல் கமிஷனே ஒத்துக்கிட்டு இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தோத்துட்டீங்கன்ற செய்தி வந்த உடனே என்ன நினைச்சிங்க? தேர்தலில் தோற்றதும் ஜெயிக்கிறதும் சாதாரண தேர்தலுங்கிறது. ஆனால் நிறைய மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்கள் நான் நின்ன தொகுதி கோயம்புத்தூர், எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூரில் கட்சி வேலை செய்யுது. அப்போ மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட நிறையா வாக்கு போட்டிருக்காங்க. அதாவது ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாரும் எல்லா ஆண்களும் பெண்களும் ஏராளமான பேர் எதிர்பார்த்ததை விட அதிக பேர் வாக்களிச்சிருக்காங்க. அது பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளில் குறைந்த வாக்குகளில் துவக்கப்பட்டிருக்கு என்பதை தவிர தோற்றதை பற்றி ஒரு பெரிய வருத்தம் கிடையாது. வெற்றி பெற்றிருந்தால் இன்னும் அந்த எம்பிங்கிறத வச்சு வேலை செய்யலாம் என்பதை தவிர
வேறு தோற்றத்தை பற்றி ஒன்றும் வருத்தம் கிடையாது. இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் சாதித்தது என்ன? கம்யூனிஸ்டுகள் சாதித்தது இன்றைக்கி இந்தியாவில் உழைக்கும் மக்களுக்குள்ள, இப்போ தமிழ்நாடுன்னு சொன்னால் தமிழ்நாடுங்கிறதுல தமிழ் மொழியை வளர்க்கணும் என்பதில் கம்யூனிஸ்டுகள் ஒரு சாதனை சாதிச்சிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் தமிழ் மொழி காப்பாடு விட்டுருக்கோம், ஜீவானந்தம் போன்றவங்க. அதை இலக்கியத்துறையில் நல்ல வழியை கொண்டு வரணும்னு இலக்கிய முயற்சிகள் எடுத்திருக்கோம். உழைக்கும் மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு, தமிழ்நாட்டில் தொழில்கள் வளர்வதற்கு நாங்கள் தான் ஆரம்பத்திலிருந்து தொழில் வளர்வதற்கான கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இப்போ நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், நிலக்கரி கொண்டு வர வேண்டும், சேலம் ஒரு காலை கொண்டு வர வேண்டும், இது போன்ற பிரச்சனைகள்லாம் கோரிக்கை வச்சு ஆரம்பத்திலிருந்தே 52 வருஷத்தில் எங்கள் கட்சி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு காலத்திலிருந்து இதை மாதிரியெல்லாம் நாங்கள் போராடி இருக்கோம். அது வெற்றியும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உழைக்கும் மக்கள், இப்போது இது உழைக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் வேலையை விட்டு நீக்கிடக்கூடாதுங்கிறது, ஓய்வு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு வேண்டும் என்பது, இத்தனை மணி நேரம் வேலை வேண்டும் என்பது, உழைக்கும் மக்களுக்கு வேலை உத்தரவாதம், ஊதிய உத்தரவாதம் இதெல்லாம் கிடைக்கணும் என்று போராடி பெற்ற உரிமைகளுக்கு போராடி என்ற அளவுக்கு ஒரு விதிமுறைகள், உழைக்கக்கூடிய மக்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தொழிலாளர்களுக்கான விதிமுறைகள் இருக்குன்னா அதுக்கு முதல் நாங்கள் போராடி கோரிக்கை வைத்தவரை தான் அந்த முறைகள் ஒற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிராமப்புறங்களில் விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளிகளுக்காக ஒரு கிராமப்புறங்களில் அணைகள் கட்ட வேண்டும், வாய்க்கால்கள் கொண்டு வரணும், குடி தண்ணீர் கொண்டு வரணும், இதை மாதிரி கோரிக்கைகளுக்கு பாதை வசதிகள், பஸ் விடணும், இன்னும் இந்த கோரிக்கைகளில் நாங்கள் பல இடங்களில் அந்த கோரிக்கை வைத்து போராடி வெற்றி பெற்றிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச நடிகர், நடிகை, இயக்குனர் யார் யார்? நடிகர்னு வரும் பொழுது நான் பழைய நடிகரில் சிவாஜி கணேசன் தான் எனக்கு ரொம்ப பிடித்தோம். சிறந்த நடிப்புத்துறையில் சிறந்த நடிகர். இப்போ கமலஹாசன் சிறந்த நடிப்புத்துறையில் சிறந்த நடிகர், நடிப்பு என்ற துறையில். நடிகையும் இயக்குனரும்? நடிகைங்கிறதுல நமக்கு அதிகமாக தெரியாதுமா. முன்னால் இயக்குனருங்கிற பொழுது சேரன் நல்ல இயக்குனர், இப்போ சேகர் இருக்கார் நல்ல இயக்குனர். சேரன் இந்த பொற்காலம்லாம் அந்த படம் பார்த்தேன். பாரதி ராஜா நல்ல இயக்குனர். சேரன் இந்த வி சேகர், இப்போ இந்த கூடி வாழ்ந்தால் கோடி வரும், இந்த மாதிரி நடிகர்கள் நல்ல இயக்குனர்கள் நல்ல. இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.